அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஆரம்பத்திலேயே தேவசகாயத்தை காட்டுறாங்க. அவர் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுப்பகுதியில் ஒளிஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் அவரோட ஆள் புது பாஸ்போர்ட் பற்றிய தகவலை சொல்கிறாரு. ஆனால் இப்போ கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் போலீஸ் தீவிரமாக தேடுறதுனால புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே போகிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இதை கேட்ட தேவசகாயம் ரொம்ப கோவப்படுறாரு. என்னை பயந்து ஒளிஞ்சு வாழ சொல்கிறியா, நான் ஒரு போராளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அவரோட ஆள் சொல்கிறாரு, ஜனனியும் மதிவதனையும் தப்பிச்சு போனப்பயே நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு தேவசகாயம், அந்த நேரத்தில் போலீஸ் என்னை தேடிட்டு இருந்தாங்க, அதனால தான் இங்கே மறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் தன்னோட முகம் இங்கே யாருக்கும் அடையாளம் தெரியாது, ஜனனி மற்றும் மதிவதனிக்கு மட்டும்தான் தெரியும், அதுதான் என்னோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட அந்த ஜனனியை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் ஆதிகுணசேகரன் தன்னோட தம்பிங்க கதிர் மற்றும் ஞானத்துக்கிட்ட முக்கிய முடிவு அறிவிக்கிறாரு. இனிமேல் கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு பூஜை பண்ணோம், அது என்ன பூஜை அப்படின்றத இன்றைக்கி நைட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் உங்கள் மனைவிகளோட ஆலோசனையை கேட்டு நடக்கணும், அவங்களையும் நிர்வாகத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்ட கதிரும் ஞானமும் தன்னோட மனைவிகள்கிட்ட கம்பெனி விஷயம், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குமாறு கேட்குறாங்க. நந்தினியும் ரேணுகா 2 பேரும் தனித்தனியாக கதிருக்கும் ஞானத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் கொடைக்கானலில் இருக்க ஜனனியும் சக்தியும் காரில் போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்காம மேப் வேலை செய்யலை, அதனால சக்தி டவர் கிடைக்கிற இடமா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி போகிறாரு. அப்போது ஜனனி கார்லேயே படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தேவசகாயம் ஜனனியோட காருக்கு பின்னால் தன்னோட காரை நிறுத்திட்டு மெதுவாக நடந்து வராரு. அப்படின்னா தேவசகாயம் மீண்டும் ஜனனியை கடத்த போகிறாரா அல்லது சக்தி சரியான நேரத்தில் ஜனனியை காப்பாற்றுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.